நமஸ்காரம். நேற்று டிவோட்டிகளுக்கும் சேவாதிகளுக்கும் இங்கே சில டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரியாததுனால சில தப்பான அபிப்பிராயங்கள்லாம் பரப்பிட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தாமோர் கிருஷ்ணன் கோபுரம், கிழக்குப்புறம். வெள்ளை கோபுரத்திலிருந்து வெள்ளை கோபுரம் 5வது பிரகாரம், இது 7வது பிரகாரத்தில் அவுட்டர் இருக்கு. இந்த கோபுரம் ஜனவரி 2022 வந்து பாலாலயம் பண்ணாங்க. அப்புறம் 23 ஆகஸ்ட்டில் வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த கொடுங்கை சன்சைடு இடிஞ்சு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் விழுந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் கோபுரத்துக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வச்சுருக்காங்க. அப்புறம் பேப்பரில் செய்திகள் வந்தது. அப்புறம் நாங்களும் போய் பார்த்தோம். அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நிர்வாகம் வந்து இதை வந்து உபயதாரர் மூலயமா உபயமாக செய்தி கொடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டாங்க எங்களை. அது கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு எங்களுக்கு வந்து செப்டம்பர் அக்டோபரில் அந்த லெட்டர் கொடுத்தாங்க, அழைப்புதல் லெட்டர். அக்டோபர் 2023. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேலை ஆரம்பித்தோம். எஃபெக்டிவாக வேலை பண்ணது மேபி 24 + 5 29 மாதம் வச்சுக்கலாம் நீங்கள். இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அங்கே வச்சதே தப்பு. அது யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. சந்து பந்துல் இருக்குது. இது எப்போவுமே ஒரு ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் பக்கத்தில் இவ்வளவு க்ளோஸாக டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கக்கூடாது. இது அங்கே இருக்கிறவங்க யாருமே உணர மாட்டேன்றாங்க. சொன்னாலும் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஒரு வருஷம் வேலை செய்யறதுனால முடிஞ்ச வரைக்கும் சாரம் கட்ட பசங்கள்லாம் யாரும் பயந்துக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து சாரத்தை கட்டி முடிஞ்ச வரைக்கும் வேலை பண்ணணும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நிர்வாகத்துக்கு லெட்டர் கொடுத்தோம். நிர்வாகத்தை பொறுப்பு நிர்வாக இபி மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இது 6 மாதம் 7 மாதம் டிலே பண்ணிட்டாங்க. 7 மாதம் டிலேக்கு அப்புறமும் டிமாண்ட் நோட்டீஸ் வந்து 7 lakhs எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, 7 லட்சம் கட்டணும்னு சொல்லி. அந்த 7 lakhs-ஐயும் டோனர் மூலியமாக நாங்கள் தான் இபிக்கு கட்டினோம். இதை வந்து விபத்து நடந்த அன்னைக்கு அவங்களே பண்ணியிருக்கணும். முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் வச்சதே தப்பாக வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுறதுக்கு நம்மகிட்டே 7 லட்சம் ஃபைன் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. இதில் 7 மாதம் டிலே ஆகிடுச்சு. இந்த டிலேயெல்லாம் யாருமே உணராமல் எல்லாமே டோனர் தான் வேணுங்கிற மாதிரி டிலே பண்ணுறாங்க, ஸ்லோ பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை பரப்பிட்டுருக்காங்க. கோர்ஸ் அதை பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்ல. நல்லது பரப்புறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கெட்டதை பரப்புறதுக்கு சமயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இது இப்போ இந்த கோபுரத்துக்குள்ளே நாங்கள் என்ன திருப்பணி பண்ணிகிட்ருக்குறோம், இந்த டீட்டெயில் தான் இப்போ நம்ம இந்த ஃபோட்டோகிராஃபர் சிவா மூலியமாக நான் எடுத்தெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கிறேன். கோபுரத்துக்குள்ளே சன்சைடு மட்டும் விழுந்ததுன்றது வாஸ்தவம் தான், மேற்கு புறம். அப்புறம் உள்ளே போய் பார்த்தாலும் தெரியுது, 4 ஃப்ளோருமே 4 டயருமே, டயர் 1, நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4. அந்த உள்ளே போட்ட அந்த மெட்ராஸ் டெரேஸோட மரங்க என்ன மரம்னு தெரியல, தேக்கு மரமா இல்லை வேங்க மரமான்ட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக உழுத்து போச்சு. அது உள்ளே போனால் தலைமையில் உழுகிற நிலைமையில் இருக்குது. அப்போனா காம்ப்ரிஹென்சிவாக முழுசாக திருப்பணி பண்ணணுன்ட்டு இந்த 4 ஃப்ளோரையுமே நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். வீடியோ தான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். அப்புறம் இந்த கருங்கல் செங்கல் இருந்தது முதல்ல கொடுங்கைக்கு. செங்கல் கருங்கை போட்டால் திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் வந்து ஹை லெவலில் தண்ணியெல்லாம் நிறைய அடிக்கும் அப்படின்ட்டு மழை பெஞ்சா கருங்கல் கொடுங்கை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணோம். இப்போ இந்த கருங்கல் கொடுங்கை பண்ணுறதுக்கு மட்டுமே அடிஷ்னலாக 30 லட்சம் ரூபா செலவாதங்களுக்கு, ப்ளஸ் இன்கன்வீனியன்ஸ், கல் எடுத்துகிட்டு போகிறதும் வரதே இல்லாமல். இல்லை டீட்டெயிலாக பாருங்கள். இதெல்லாம் இப்போவும் சொல்கிறேன், யார் வேணால் கோபுரத்துக்குள்ளே வரலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் வேணால் மேலே ஏறலாம், யார் வேணால் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திருப்பி ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். தயவுசெய்து டோனரோட மனசை யாரும் புண்படுத்தாதீங்க. பாருங்கள். பொறுமைக்கு நன்றி, வணக்கம். இந்த நேரம் படிக்கட்டு வழியாக 36 அடி ஏறி போனால் தான் நான் டயர் 1க்கு போக முடியும். டயர் 2க்கு திருப்பி இன்னும் ஒரு 12 அடி ஏறணும். அது பாருங்கள், டயர் 2வில் பாருங்கள், மெட்ராஸ் டயர் சீலிங், இலுப்பை மரம், இந்த செங்கல் ஸ்பெஷல் செங்கல் திருச்சூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ரொம்ப சிரமம். கீழே தரைத்தளத்திலிருந்து டயர் 1 கொண்டு வரணும்.
22 அடி. அங்கேருந்து இந்த மையத்தில் இருக்கிற ஹோல் வழியாக தான் இந்த டயர் 1 டயர் 2க்கு எல்லாமே ஏற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி செங்கல்ல இதில் ரொம்ப சிரமமான வேலை. இது வந்து டயர் 1ல் மேற்கு புறம் இந்த சிதிலமடைஞ்ச கொடுங்கைகளை ரிமூவ் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்க, அந்த பார்த்தா தெரியும். பழைய கட்டுமானம். கொஞ்சம் இந்த வீடியோவில் இந்த உளுத்து போன மரங்களில் அது வேறு ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, மேலே தெரியும் தெரியும் மரம் எவ்வளோ உளுத்து போயிருக்குன்னு பாருங்கள். நம்ம அது போயிடுச்சு. ரொம்ப நேரோ ஸ்பேஸு, டஸ்ட் என்விரான்மெண்ட், ரொம்ப குறுகலான இடம். மேலே ஏறி போனால் 40 அடி ஏறி போனாலே ஓஞ்சி போகுது. அப்போ கிழக்கு கோபுரம், நாம கிழக்கு கோபுரம், ஸ்ரீரங்கம். பாருங்க, இது இந்த பழைய கொடுங்கை எடுத்துகிட்டு இப்போ சைடில் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே இது மாதிரி மெட்ராஸ் டெரஸ் சீலிங். இந்த பழைய கால பில்டிங்லாம் வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க. இது இழுப்பை மரம் கொண்டு போடப்பட்டது. இழுப்பை மரம் உத்தரம். அந்த பீம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இழுப்பை ரீபர்ஸ் போட்டு அது மேலே செங்கல் வந்து குத்துக்கெல்லாம் வைக்கணும். ஸ்பெஷல் செங்கல். இது வந்து 1.5 இன்ச் திக் செங்கல். திருச்சூர்லேருந்து ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதே ஒரு 12 லட்சம் செங்கல் வாங்கிட்டு வந்தோம். திருவள்ளுவருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சேர்ந்த. அப்புறம் இவங்க ரிப்பேர் பண்ண கிழக்குப்புறம் அந்த தூண் மேலே, செகண்ட் டயரில் அந்த தூண் வந்து மரத்தூண் இருந்தது. இது வந்து கருங்கல் தூணாக மாற்றிருக்கிறோம். இது கொடுங்கை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முதல் டயர் கொடுங்கை. அது மேலே தான் செகண்ட் டயரோட கொடுங்கை. அந்த தூண் நிற்குது பாருங்கள், அந்த கருங்கல் தூணை. இது முதல்ல மரத்தில் இருந்தது. இது போல் கம்ப்ளீட்டாக கருங்கல்லில் பண்ணியிருக்கிறோம். கருங்கல் தூணுக்கு மேலே இந்த கருங்கல் உத்தரம், இந்த பீம்னு சொல்லுவோம், 2 லேயரு வச்சு அதுக்கு மேலே தான் கருங்கல் கொடுங்கையை வைக்கணும். கொடுங்கைன்றது சாடாப்ப சன்ஷேட். பாருங்கள், தெரியும். இந்த ஒரு கார்னர் கொடுங்கையும் 1800 கிலோகிராம். பாருங்க, இது வந்து 1800 கிலோகிராம் ஒன்று. ரெண்டு பக்கம் தெற்குலையும் வடக்குலையும் நடுப்புற வரதை வந்து 1 500 600 700 கிலோ அப்படி வெயிட் இருக்கும். பாருங்க, சின்ன சின்ன இது கொடுங்கைகள். இதெல்லாம் இந்த 1800 கிலோ அந்த சந்தில் தூக்கி வைக்கிறதே ரொம்ப சிரமம். இது இந்த அடையில வஞ்சான் ஸ்டேட் ரொம்ப நேராக இருக்கிறதுனால நாங்களும் யாரையும் தொந்தரவுப்படுத்தாமல் ஜஸ்ட் இமேஜின் ஆளுகளை வச்சுட்டு 2 டன் வெயிட்டை தூக்கி பாருங்கள், இந்த ரொம்ப நேர ஸ்பேஸில் இது தூக்கி நிறுத்தணும். இதெல்லாம் போய் நின்று பார்த்தா தான் எவ்வளோ சிரமமான வேலைன்னு தெரியும். பாருங்கள், மெட்ராஸ் டெரஸ் சீலிங். இதில் வந்து கம்ப்ளீட்டாக இருந்த இந்த பழைய சீலிங் எல்லாமே வந்து கரையாக நிறுத்தி சாப்பிட்ருந்தது. அது பூரா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ 4 டயர்லையுமே டயர் 1 2 3 4 எல்லாத்துக்குமே புது சீலிங் போட்டிருக்கிறோம். பாருங்கள், இது லைம் வாட்டர். இந்த பிங்க் கலர் இருக்கிறது வந்து கடுக்கா தண்ணி. அது தனி டெக்னாலஜி. அது பாருங்கள், சின்ன செங்கல். பாருங்கள், இந்த நேரோ ஸ்பேஸில் 30 அடி மேலே ஏற்றணும். அது பாருங்கள், ஸ்கொயட் ரொம்ப லெபோரியஸ். ஏகப்பட்ட லேபர் எல்லாம் செலவாகும். இது எத்தனை ஃப்ளோர் இருக்குது? என்ன சார், இது வந்து ஃபஸ்ட்டு
செகண்டா இல்லை? இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் சீலிங்கு, செகண்ட் ஃப்ளோரோட தரைத்தளம். இந்த கருங்கல் குறுங்கை போடுறதுக்கு டயர் 1 டயர் 2 ரெண்டுக்கும் சேர்த்து அடிஷ்னலாக கூட 30 லட்சம் ரூபா செலவாகுது. செங்கலில் போட்டிருக்கலாம், ஆனால் திருப்பி மழை தண்ணி அடிச்சுட்டு டேமேஜ் ஆகும். அப்படின்ட்டு தான் லாங் டேர்ம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி கருங்கையில் போட்டிருக்கிறோம். என்ன நேர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவில் யூடியூப்பில் வீடியோ போடுறப்ப எல்லாமே கலந்து போடுவேன். அப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த இழுப்பம்பரம் தேடி பிடிச்சி வாங்குறதே பெரிய சிரமம். இந்த நம்ம சபரி குமரகுருபரன் தீவிரமாக முயற்சி எடுத்து எல்லாம் சோர்ஸ் பண்ணி வாங்கினோம். ரொம்ப கெட்டியான மரம், ஈட்டு மரத்து மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். வேலை பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம். இப்போ தாங்க டயர் 2 ஒரு கோபுரத்துக்குள்ளே இருக்கிறத இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டயர்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பக்கம் மெத்தப்படி மேலே வர்றதுக்கு இருக்கும், இன்னொரு பக்கம் மெத்தப்படி கீழே பாருங்கள். இந்த தூண் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கருங்கல் தூணை இது வந்து முதல்ல மரத்தில் போட்டிருந்தாங்க. இந்த மரத்தில் போட்டதுனால தான் ரொம்ப இத்து போச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள் தெரியும். இந்த தூண் வந்து இந்த கருங்கல்ல பண்ணியிருக்கிறோம். சுண்ணாம்புக்காரு கடுக்கா தண்ணி ஊற்றினா தான் செட்டிங்கில் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ஃபைனல் ஸ்ட்ரென்த்து. இந்த சுண்ணாம்பில் திருவள்ளரையில் ஆட்டி அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். கடுக்கா தண்ணி வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணணும். அதான் கரைக்கு சுண்ணாம்பு கரைக்கு நல்ல வலுவை கொடுக்கும், நல்ல பலத்தை கொடுக்கும். இன்னும் உள்ள பிளாஸ்டர் பண்ணோம், பூச்சி வேலையெல்லாம் பண்ணிட்டோமா, பண்ணி நல்லா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் அடிச்சிட்டோமா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வேலை முடிச்ச ஒருப்பா அந்த வீடியோலாம் போடுவோம். நெக்ஸ்ட் 1 மந்தில் இந்த வேலை ராமகிருஷ்ணன் கோபுரம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஜூலை 1 வீக்கில் திறந்து விடுற மாதிரி பிளான் இருக்குது. பாருங்கள், அடுத்த டயர் போகிறதுக்கு ஏணி இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஏணி ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக மரத்தில் பண்ணி வைக்கணும்.